எங்கேயாவது ஒரு பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு வைங்களேன், பிரச்சனை பூதாகாரமாக வெடித்ததுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாள் கிருஷ்ணர், பலராமன், அர்ஜுனன் 3 பேரும் காட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம். 3 பேருக்கு முன்னாடியும் ஒரு பூதம் வந்து நிக்குது. அந்த பூதம் சொல்லுச்சு, நீங்க 3 பேரும் என்கிட்ட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சா மட்டும்தான் இந்த இடத்தை தாண்டி போகலாம். கிருஷ்ணன் சொன்னா, 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டா சோர்வாயிடுவோம். அதனால முதல் 3 மணி நேரம் அர்ஜுனா நீ சண்டை போடு, நானும் பலராமனும் தூங்குறோம். அடுத்த 3 மணி நேரம் பலராமன் சண்டை போடட்டும், கடைசியா நான் எந்திரிச்சு சண்டை போடுறேன். ஏன்னா 3 பேரும் ஒரே நேரத்தில் அதுகிட்ட சண்டை போட்டோன்னா 3 பேருமே சோர்ந்து போயிடுவோம். சரின்னு பலராமனும் கிருஷ்ணரும் தூங்கிட்டாங்க. அர்ஜுனன் சண்டை போடுறான். அவன் கோபக்காரன், சண்டை போடுறான். ஒரு 3 மணி நேரம் பூதம் திட்டுது, இவன் திட்டுறான், பூதம் அடிக்குது, இவன் அடிக்க போறான். 3 மணி நேரம் கழிச்சு பலராமர் கண்ணை திறந்து பார்க்கிறார், பூதம் 3 மடங்கு பெருசாகி நிக்குது. பலராமர் கிட்ட, டேய் என்னடா பூதம் வளர்ந்துருக்கு? தெரிலடா, அது சண்டை போட நானும் சண்டை போட்டேன், வளர்ந்துக்கிட்டே போச்சு. சரி நீ சண்டை போடு, நான் போய் தூங்குறேன்னு அர்ஜுனன் போய் படுத்துட்டான். இப்ப பலராமன் சண்டை போடுறான், பூதம் பெருசாகிக்கிட்டே போகுது. 3 மணி நேரம் கழிச்சு கிருஷ்ணரை எழுப்பி விட்டான். அர்ஜுனனும் முழிச்சிட்டான். பலராமனும் அர்ஜுனனும் சொன்னாங்க, கிருஷ்ணா சண்டை போட போட இந்த பூதம் பெருசாகிட்டே இருக்கு, நீ என்ன பண்ண போற? நீங்க தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு கிருஷ்ணர் 2 பேரும் எழுப்பினார், அர்ஜுனரையும் பலராமரையும். 2 பேரும் முழிச்சு பார்த்தாங்க, பூதத்தை காணோம். என்ன கிருஷ்ணா பூதத்தை காணோம்? இங்க இருக்கு பார். குடிஞ்சு பார்த்தா கட்ட விரல் அளவுக்கு சின்னதா நின்றுகிட்டு இருக்கு பூதம். எப்படி இந்த பூதம் சின்னதாச்சு? கிருஷ்ணர் பதில் சொன்னா, நீங்கெல்லாம் அது சண்டை போட போட அது பெருசாகிட்டே இருந்துச்சு. அது என்ன சண்டைக்கு கூப்பிட்டுச்சு, டேய் இடையனேனுச்சு, என் ஜாதிய சொல்லி திட்டுச்சு. ஆடு மேய்க்கிற பயதானடா நீ, என்ன அசிங்கமா பேசிச்சு, தரக்குறைவா பேசிச்சு. நான் பதிலே சொல்லாம இருந்தேன். சோர்ந்து போய் கொஞ்சமா சுருங்குச்சு. என்ன அடிக்க வந்துச்சு, பேசாம இருந்தேன். கெட்ட வார்த்தை பேசிச்சு, அநாகரிகமா பேசிச்சு, பேசாம இருந்தேன். குறைஞ்சுது. இப்படி 3 மணி நேரம் அது மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால சோர்வுல சின்னதாயிருச்சு. இப்பதான் அர்ஜுனனுக்கும் பலராமனுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது. நம்ம கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வரும்போது நாமள என்ன சொல்ற அப்படின்னு சண்டைக்கு போனோம்னா பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கும். அமைதியா இருந்தா அவர்களே காணாமல் போய்விடுவார்கள்.